லாகூர் நகரை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கும் அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லாகூர் நகரை விட்டு அமெரிக்கர்கள் வெளியேறுமாறு அமெரிக்க அரசு வலியுறுத்தல் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் விளங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அமெரிக்க அரசு என்னென்ன வலியுறுத்தல்களை கொடுத்திருக்கிறாங்க? அமெரிக்க அரசாங்கம் பாகிஸ்தானில் வசிக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய தலைநகரான லாகூரில் அமெரிக்கர்கள் யாரும் இருக்க வேண்டாம், அங்கிருந்து வெளியேறுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த உத்தரவின் மூலமாகவே நமக்கு பல மெசேஜ் தெரிய வருகிறது. நமக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய அந்த உளவுப்படை என்பதும் அதே போல அந்நாட்டினுடைய அந்த தகவல் அறியக்கூடிய அந்த விஷயங்களும் மிக தீவிரமானதாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அவர்களே ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால், லாகூரில் தற்போது நிலைமை மோசமாகி வருகிறது என்பதை தான் இது உணர்த்துகின்றது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானினுடைய தலைநகரான லாகூரில் இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரகம், அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. காரணம், கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து ட்ரோன் வெடிப்புகளும் சுட்டு வீழ்த்தப்படும் ட்ரோன்களும் வான்வெளி ஊடுருவல்களும் தொடர்ந்து பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நிலைமை இன்னும் அதிகரிக்கக்கூடும், இந்த நிலைமை இன்னும் மோசமாகக்கூடும் என்று அமெரிக்கா கருதுகிறது. எனவே தன்னாட்டு மக்களை, தன்னாட்டு அதிகாரிகளை பாதுகாக்கக்கூடிய வகையிலே இந்த உத்தரவை அமெரிக்கா பிறப்பித்திருக்கின்றது. ஏற்கனவே இதே போல்தான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி நாம் பார்க்கும்போது யுக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிய போது யுக்ரைனுடைய நிலைமை மோசமாக போகிறது, எனவே அங்கிருந்து அமெரிக்கர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள் என்றும் சொல்லியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து பல நாட்டை சார்ந்தவர்களும் தங்களது நாட்டை சார்ந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். நம்முடைய இந்தியர்கள் கூட பலர் யுக்ரைனிலே தங்கி படித்து வந்த நிலையில் அவர்களை பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வருவதற்காக இங்கிருந்து தனி விமானம் அனுப்பப்பட்டு மீட்கப்பட்டார்கள். ஏனென்றால் அந்நாட்டில் போர் சூழல் தொடர்ச்சியாக அதிகரிக்க ஆரம்பித்தது. அதே போன்றது ஒரு சூழல் தான் தற்போது பாகிஸ்தான் தலைநகரிலும் உருவாகி இருக்கிறது. 2 நாட்டு ராணுவ வீரர்களும் மாறி மாறி தாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான் தற்போது உருவாகி இருக்கின்றது. 2 எல்லைகளிலும் போர் பதற்றம் உருவாகி இருக்கின்றது. குறிப்பாக பாகிஸ்தான் தலைநகர் லாகூரிலே தொடர்ந்து வான்வெளி தாக்குதல் அதிகரித்திருக்கின்றது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் குண்டுகள் விழலாம், சிறிய வகையான ராக்கெட் லான்ச்சர்கள் சென்று விழலாம், தற்கொலை ட்ரோன்கள் என்று சொல்லக்கூடிய ஆளில்லாத இலக்குகளை நோக்கி சென்று வெடிக்க வைத்து சிதறுண்ட செய்யக்கூடிய அந்த சம்பவங்களும் நடைபெறும் என்பதனாலே அமெரிக்கா தன் நாட்டு அதிகாரிகளை, தன் நாட்டு மக்களை காக்கக்கூடிய வகையில அங்கு தங்கி பணியாற்றக்கூடியவர்கள், பணி நிமித்தமாக சென்றிருக்கக்கூடியவர்கள், பல்வேறு வேலைகளுக்காக பாகிஸ்தான் சென்றிருக்கக்கூடியவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்ல வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான அதிகாரப்பூர்வ அந்த செய்தி குறிப்பை கூட நாம் செய்தியிலே ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். US எம்பசி அண்ட் கன்சுலேட் இன் பாகிஸ்தான் என்று குறிப்பிடப்பட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த துணை தூதரகத்தின் சார்பிலே இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. வியாழக்கிழமை அந்த வான்வெளி தாக்குதல் என்பது அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவினுடைய 25 ட்ரோன்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் என பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. இந்தியா சார்பிலும் கடுமையான பதிலடி கொடுக்கப்பட்டு வருகின்றது. அணுசக்தியால் இயங்கக்கூடிய 2 அண்டை நாடுகளுக்கு இடையேயான இந்த சமீபத்திய மோதல் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையிலே ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி ராணுவ இலக்குகளை தாக்கக்கூடிய இந்த முயற்சிகள் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையிலே இப்படி ஒரு உத்தரவை அமெரிக்க அரசாங்கம் பிறப்பித்திருக்கின்றது. எனவே இது இன்னும் தீவிரமடையும் என்பதை இதன் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. 2 நாட்டு அரசாங்கங்களும் தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய வலிமையை காட்ட தயாராகி விட்டார்கள் என்பதுதான் தெரிகின்றது. நம்முடைய இலக்கு, இந்தியாவினுடைய இலக்கு என்பது பாகிஸ்தான் எல்லையோரங்களில் வசிக்கக்கூடிய தீவிரவாதிகளை முற்றுமுழுதாக ஒழித்து கட்டுவது. அவர்கள் அடிக்கடி நம்முடைய நாட்டிலே உள்ளே ஊடுருவி வேண்டாத விரும்பாத செயல்களை செய்து வருகிறார்கள். பல உயிர்கள் கொல்லப்படுவதற்கும் காரணமாக இருந்திருக்கிறார்கள். எனவே அதற்கு பதிலடி தாக்குதலைத்தான் நாம் சிந்தூர் ஆபரேஷன் என்ற பெயரிலே செய்து முடித்தோம். ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு துணையாக ஒரு போர் தொடுப்பது போல மீண்டும் பதிலடி தாக்குதலை அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு சிறிய நாடு நம்மோடு மோதுவதை பார்த்து கொண்டு பெரிய நாடான இவ்வளவு பெரிய பொருளாதார வலிமையும் மக்கள் வலிமையும் அண்டை நாடுகளுடைய நட்பு நாடும் கொண்டிருக்கக்கூடிய இந்தியா அமைதி காக்காது. எனவே அந்த பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே இந்திய ராணுவம் தயாராகி தொடர்ந்து அவர்களுக்கு மறக்க முடியாத பதிலடியை கொடுத்து வருகின்றது.
அமெரிக்கர்கள் லாகூரை விட்டு வெளியேற அமெரிக்க அரசு உத்தரவிட்டிருக்கிறது. லாகூரை விட்டு வெளியேற முடியவில்லை என்றால் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அமெரிக்க அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கலாம். கேட்டும் விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.